யோவான் 17:1. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த 1வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்கிற அந்த விஷயத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவாகிய தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜெபத்தை இங்க வாசிக்கிறோம். கொஞ்சம் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த ஜெபத்தை குறித்து கொஞ்ச நேரம் கொண்டு பேசுறேன். இயேசு எதற்காக ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்ற விஷயத்தை நாம் கவனிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு அப்படின்னு வாசிக்கிறோம். எவைகளை சொன்ன பின்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, சரிதானா? எவைகளை சொன்ன பின்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எவைகளை சொன்ன பின்பு அப்படின்னா யோவான் 13:32 தொடங்கி யோவான் 16:33 வரைக்கும் உள்ள காரியங்களை சொன்ன பின்பு. அப்ப 13 தொடங்கி 16 வரைக்கும் இயேசு ஒரு நீண்ட உரையாடலை அங்க நடத்துகிறார். ஒரு நீண்ட பேச்சு, சீசர்களோடு கூட ஒரு சம்பாஷணை, சீசர்களோடு கூட ஒரு நீண்ட ஒரு உரையாடலை நடத்திட்டு இப்ப வாங்களேன் இவைகளை சொன்ன பின்பு. அப்ப நீண்ட ஒரு உரையாடல். என்னெல்லாம் சொல்றாரு? 15 நான் இல்லாம உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. நான் யாரு? திராட்சை செடி, நீங்க யாரு? கொடிகள் அப்படின்னு சொல்றாரு. 16 வந்தவனே சொல்றாரு, உலகத்துல அடுத்து என்ன நடக்க போகுது? உலகத்தின் அதிபதி இங்க இருக்கிறான். உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரம் இருக்குது. உலகத்தில் வரப்போகிற பாடுகளை, உலகத்தில் வரப்போகிற துன்பங்களை, உலகத்தில் உண்டாகிற உபத்திரவங்களை குறித்து பேசுறார். இவைகளை பேசிட்டு இப்ப 17:1 என்ன பேசுற பாருங்களேன். இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்னது? இயேசு கிறிஸ்து அநேக முறை ஜெபம் பண்ணுகிறார். இயேசுனாலே ஜெபம்னு தான் அர்த்தம். அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு நேரமும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறவர். இரவெல்லாம் ஜெபிக்கிறார், பகலிலே ஊழியம் செய்கிறார். ஜெபத்தையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. ஆனால் அவர் செய்த அநேக ஜெபங்களை சுருக்கமா மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார், தனித்து ஓரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினார், வனாந்தரமான இடத்தில் ஜெபம் பண்ணினார் அப்படின்லாம் போட்டிருக்கோம். ஆனால் அவர் செய்த ஜெபத்தை விரிவா எழுதின ஒரு அதிகாரம்னா யோவான் 17 தான். ஒரு நீண்ட ஜெபம். இந்த ஜெபத்துல 17 எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்றத கவனிக்கணும். 1, தமக்காக ஜெபம் பண்ணுகிறார். 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் தமக்காக ஜெபம் பண்ணுகிறார். 2, தம்முடைய சீசர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். 3, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். அல்ல, எல்லா சீசர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீசர்கள் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அவரோடு கூட 500 சீசர்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். முதல் நீங்கள் கவனித்தீர்களான தெரியும், 70 பேர் இருந்ததாக வேதம் சொல்லும். அவரை 12ஓடு சேர்த்து மீதம் 70 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அப்ப 12 70 என்று சொல்லி கிட்டத்தட்ட அவரோடு 500 சீசர்கள் இருந்ததாக சொல்லுகிறார். அதுல முக்கியமானவங்க யாருன்னா இந்த 12 பேர். இந்த 12 பேர் எப்பொழுதும் இயேசுவோடு இருப்பார்கள், எங்கு போனாலும் இயேசுவோடு இருப்பார்கள். அவருடைய பயணத்திலே அவருடைய அற்புதங்களை செய்கிற போது, அவர் அதிசயங்களை நடத்துகிற போது, குருடரை பார்வையிட செய்கிற போது, 5 அப்பத்தை 5000 பேர் கொடுக்கிற போதெல்லாம் இயேசுவோடு கூட நடக்கிறவர்கள் தான் இந்த 12 பேர். அதுல ரொம்ப முக்கியமானவங்க தான் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க தனித்து போனாலும் கூட இருப்பாங்க, மருவமலைக்கு போனாலும் கூட இருப்பாங்க, அவர் துன்பத்தில் அகப்படுகிற போது கூட இருப்பாங்க, அவர் விபத்திரப்படுகிற போது கூட இருப்பாங்க. எல்லா நேரத்திலையும் அவரோடு இருக்கிறவங்க அந்த 3 பேர் என்பதை நம்ம கவனிக்க முடியும். இப்ப நீங்க கவனிக்கணும், இயேசு முதல்ல தமக்காக ஜெபம் பண்ணுகிறார், இரண்டாவது தம்முடைய சீசர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார், அடுத்து தம் எல்லா சீசர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார், மறுபடியும் தன்னுடைய சீசர்களுக்காகவே ஜெபம் பண்ணுகிறார். அது 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிக்க முடியும். இந்த ஜெபத்தை எப்படி கவனிக்கணும்? கவனிங்களேன், இந்த ஜெபத்தை எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஜெபத்தை 5ஆ பிரிக்க முடியும். இயேசு பண்ணின ஜெபத்தை எத்தனையா பிரிக்கலாம்? 5 ஜெபங்களாக பிரிக்கலாம். கவனிக்கணும். முதலாவது ஒரு மாதிரி ஜெபம். இந்த ஜெபம் என்ன ஜெபம்? மாதிரி ஜெபம். எப்படி ஜெபம் பண்றாரு? 1வது வசனத்தை சொல்றாரு, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை
வானத்துக்கு ஏறெடுத்து, அடுத்த வசனம் போட்டிருக்கோம், பிதாவே. கவனிக்கணும், எப்படி வானத்துக்கு ஏறெடுத்து எப்படி ஜெபம் பண்றாரு? பிதாவே. ஜெபம் பண்றதுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். எப்படி ஜெபம் பண்ணணும்? நீ உன் தேவனிடத்துல ஜெபம் பண்ணும் போது, உன் தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது ஒரு மரியாதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அநேகர் ஜெபிக்கிறாங்க. உங்க ஜெபங்களை நாங்க குறை சொல்லல. உங்க ஜெபம் கர்த்தருக்கு கணம் கொடுத்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். ஜெபம்னு வந்துட்டாலே கண்ணை மூடணும். ஜெபம்னு வந்துட்டாலே உயர்த்தணும். ஜெபம்னு வந்துட்டாலே நான் ஒரு பிதாவுக்கு முன்னாடி நிக்கிறேன், நான் ஒரு சர்வ வல்லமை படைத்த ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறேன், நான் என்னை படைத்த ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறேன், என்னை அழைத்த ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறேன், என்னை வேறு பிரிச்ச ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறேன் என்கிற உணர்வோடு, ஒரு மரியாதை, ஒரு பயபக்தியோடு கூடிய ஒரு ஜெபம் வேணும். இயேசுவே அவருடைய சொந்த குமாரனா இருந்த போதும் அவருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணினாராம். அவருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினாராம். அவருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது மிகுந்த பயபக்தியோடு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா உங்க ஜெப நேரம், உங்க ஜெப வாழ்க்கை என்பது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறதா இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது காலை தூக்கி கால் மேல போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதும், ஜெபம் பண்ணும்போது அசட்டையா உட்காருவதும், நீங்க யார கனவீனம் பண்றீங்க? யார கனவீனம் பண்றீங்க? கர்த்தரை கனவீனம் பண்றீங்க. நமக்கு ஒரு மாதிரியை சொல்லி கொடுக்கிறார். ஜெபம்னு வந்த உடனே தன் கைகளை உயர்த்துகிறார், தன் கண்களை ஏறெடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? தன் கண்களை யாருக்கு நேரா பார்க்கிறாரு? கையை உயர்த்தி சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கிறார். ரெண்டாவது, இந்த ஜெபம் என்ன ஜெபம் கேட்டனா, இது ஒரு குடும்ப ஜெபம். என்ன ஜெபம்? குடும்ப ஜெபம். அவர் அழகா ஜெபம் பண்ணுவார். நீர் எனக்கு தந்தவர்கள் என்னுடையவர்கள், உம்முடையவர்கள், நாம் ஒன்றாயிருக்கும்படி. அப்ப இது என்ன ஜெபம்? ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கிறது போல இயேசு ஜெபிக்கிறார். இயேசு யாரு? பரலோகத்திலிருந்து வந்தவர். இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரனாய் இருந்த போதும் பூமியில் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தன்னுடைய குடும்ப உறுப்பினர் போல அவர் வேண்டிக் கொள்கிறார். இவர்கள் உம்முடையவர்களப்பா, என்கிட்ட கொடுத்தீங்க, நான் இப்போ உம்மிட்ட வரப்போறேன், இவர்களை நீங்க காத்துக்கொள்ளுங்கன்னு கையில கொடுக்கிறார்னா ஒரு குடும்ப ஜெபம் போல. அப்ப ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கிறது போல இயேசு ஜெபிக்கிறார். நம்ம வாழ்க்கையும் எப்பவுமே மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது போல, குடும்பத்துக்கு ஜெபிக்கிறது போல ஜெபிக்கணும். ஜெபம்னு வந்துட்டாலே ஒரு குடும்ப உணர்வு நமக்குள்ள வரணும். ஆமென் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க யாருக்காகவோ ஜெபம் பண்றாங்க, எனக்கு என்ன, அவங்க ஜெபம் பண்ணாட்ட என்ன, அப்படி நீங்க உட்காரக்கூடாது. உடனே ஒரு ஜெபம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டா நம்முடைய உணர்வு என்னவாயிரணும்? அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த சபை என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள், பரலோக குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு உணர்வு வந்து ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்கிறது போல ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, இயேசு ஜெபிக்கிற அந்த ஜெபம் விடை வரும் முன்பதாக ஜெபிக்கிற ஜெபம். இயேசு விடை வரப்போகிறார். இந்த பூமிக்கு அவர் வந்து 33 ஆண்டுகள் பூமியில வாழ்ந்து எல்லா ஊழியங்களை நிறைவேற்றிட்டு இப்ப எங்க போறாரு? ஆமா, சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போறாரு. பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி விடை வருவதற்கு முன்பதாக ஜெபிக்கிற ஜெபம். நம்ம ஒருத்தர் சந்தித்து விடை பெற்று போகும்போது ஜெபிப்போமா, ஜெபிக்க மாட்டோமா? ஜெபிப்பீங்களா, ஜெபிக்க மாட்டீங்களா? அப்படி நீங்க ஜெபிக்கலன்னா நீங்க நல்ல மனுஷாலே கிடையாது. ஹலோ, நீங்க நல்ல வந்தோம், உட்கார்ந்தோம், இருந்தோம், சரி போயிட்டு வரட்டுமா, போயிட்டு வர என்ன செஞ்சிடக்கூடாது. விடை வரும்போது ஒரு ஜெபிக்கிற ஜெபம். பவுலும் கூட தன்னுடைய ஊழியங்களை முடிச்சுட்டு ரோமாபுரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, விடை பெறதுக்கு முன்னாடி தன்னோடு இருக்கிறவர்களை கூட்டி அவர்களுக்காக ஜெபியம் பண்ணார். விடைபெறும் முன்பாக ஜெபிக்கிற ஜெபம். நாலாவது, இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னா, ஒரு ஆசாரியன் பலிபீடத்துல பலி செலுத்துவதற்கு முன்பதாக ஜெபிக்கிற ஜெபம் தான் 17ஆம் அதிகாரத்தில் செய்யப்படுகிற ஜெபம். ஒரு ஆசாரியன் பலிபீடத்தில் பலி செலுத்தும் முன்பதாக என்ன செய்வாரா?
ஜெபம் பண்ணுவார். இந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும், இந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பலிக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபத்தை போல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன செய்ய போறார்? பலியாக போகிறார். அவரை பிடித்து சிலுவையில் அறைய போகிறார்கள். அப்ப பலியாவதற்கு முன்பதாக ஒரு ஆசாரியன் செய்கிற ஜெபத்தை போல இயேசு நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? ஆசாரிய ஜெபம். ஆசாரியனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தனக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் பலி ஆட்டை கொடுத்து இருக்கிறார்கள். இந்த பலி ஆட்டை பலி செலுத்தும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரித்த அந்த பலியின் மூலமாய் அவனுக்கு கிடைக்க வேண்டிய விமோச்சனத்தை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பரிகாரத்தை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க செய்ய வேண்டும் என்று ஆசாரியன் ஜெபிக்கிறது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்காக 17ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுகிறார். சரி, 5வது இந்த ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? பரிந்து பேசும் ஜெபம். என்ன ஜெபம்? இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா இயேசு பரிந்து பேசி ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபம் பண்றாரு? தம்முடைய சீசர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவர்களை பார்வும், இவர்களை கைவிடாதிரும், இவர்களுக்கு உதவி செய்யும். பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கவனிக்கிறீங்களா? இயேசு அன்றைக்கும் பரிந்து பேசினார், இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார். அன்றைக்கு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாகவே தம்முடைய சீசர்களுக்காக பரிந்து பேசின இயேசு இன்றைக்கு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவருடைய பரிந்து பேசுதல் தான் உங்களை எல்லாம் இங்க என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க. இங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது காரணம் என்ன? அவருடைய பரிந்து பேசுதல். நீங்க நினைக்கலாம், என் ஜெபம், என் பக்தி. உங்க பக்தி எல்லாம் காலையில் பெய்கிற பனி போல இருக்குதான். உங்க பக்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம பக்தியை கேட்டா என்னத்த சொல்ல, நம்ம பக்தி ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. ஆமா ஆமான்னு சொல்லிருங்க ஒரு தடவை. உங்க பக்தி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆமா, உங்க பக்தி என் பக்தி எல்லாம் கர்த்தர் பார்த்தாருன்னா நம்மள காலையில கண் விழிக்க விடாம அப்படியே நெஞ்சிருக்கணும், கண்ணை மூடு விட்டுருக்கணும். ஆனா கர்த்தர் கிருபையா இந்த ஒரு விஷயம் இருக்கட்டும், பாவம் இந்த ஒரு விஷயம் அவனை இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுங்க ஆண்டவரே, பொழைக்கட்டும், நாளைக்கு அவனை பார்த்துக்கலாம். திங்கக்கிழமை மறுநாள் காலையில் ஆண்டவரே விட்டுருங்கப்பா, திங்கக்கிழமை விட்டுருங்கப்பா அப்படின்னு வருஷம் வருஷம் வேண்டுதல் செய்து இந்த ஒரு தடவை இருக்கட்டும், ஒரு தடவை இருக்கட்டும், இந்த ஒரு தடவை இருக்கட்டும்னு ஒவ்வொரு நாளையும் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த பரிந்து பேசலின் ஜெபம்தான் லோத்துவை காப்பாற்றினது போல உங்களை என்னையும் இதுவரைக்கும் காப்பாற்றி உட்கார வச்சிருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கையை வைத்து ஆமீன் சொல்லுங்க. உங்க காணிக்கை இங்க உட்கார வைக்கல, உங்களுடைய ஜெபம் உங்களை உட்கார வைக்கல, உங்க நீதி உங்களை உட்கார வைக்கல, உங்களுடைய உண்மை இங்க உட்கார வைக்கல, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று உங்களை உட்கார வைக்கல. நான் சொல்லி என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை, ஆனால் எனக்காக ஒருவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஆகவே நான் காக்கப்பட்டிருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்ப இந்த ஜெபத்தை 5ஆ பிரிச்சிருக்கோம். ஒன்னு, இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? மாதிரி ஜெபம். 2வது ஜெபம் குடும்ப ஜெபம். 3வது ஜெபம் விடை வரும்போது செய்கிற ஆத்மார்த்தமான ஜெபம். 4வது ஜெபம் ஒரு ஆசாரியனுடைய ஜெபம். 5வது ஜெபம் பரிந்து பேசுகிற ஜெபம். கவனிக்கணும், ஏன் இந்த ஜெபத்தை அவர் பண்ணணும்? கேளுங்க எல்லாரும், ஏன் இந்த ஜெபத்தை இயேசு பண்ணணும்? இயேசு ஜெபிக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரே காரணம், தம்மோடு இருக்கிற சீசர்களுக்காகவே ஜெபம் பண்ணுகிறார். கவனிக்கணும், யாருக்காக ஜெபம் பண்றாரு? ஒருவேளை நீங்க எல்லாரும் ஒரு உத்தரவாதம் உள்ளவர்களா, நான் ஒரு போதகனா இருந்தா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். நீங்க ஒரு குடும்பத்துல தலைவனா இருந்தா குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க ஒரு பொறுப்பாளரா இருந்தா அல்லது ஒரு ஊழியம் செய்கிறவரா இருந்தா உங்க கையில கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவங்க வளருவாங்க, அவங்க இருப்பாங்க, அவங்க எப்படியாவது வருவாங்க, எப்படியாவது போவாங்க என்கிற ஒரு அசட்டுத்தனம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துடவே கூடாது. ஒவ்வொருவருக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்றவங்க இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக, எதிர்கால நன்மைக்காக, சபையில ஒரு அங்கமா இருந்தீங்கன்னா அந்த சபைக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்றீங்களா? இப்ப இயேசு ஜெபம் பண்றார். ஏன் ஜெபம் பண்றாரு? தம்முடைய சீசர்களுக்காகவே ஜெபம் பண்றாரு. ஏன்னா இயேசு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற போறார். இனி அவருடைய வாழ்க்கை, பூமியின் வாழ்க்கை முடிய போகுது. அவர் அடுத்து எங்க போக போறாரு? பரமேறி போக போறாரு. போறதுக்கு முன்னாடி இவங்களையும் கூட்டிட்டு போக முடியாதே. அப்ப அவர் சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்களை இந்த பூமியில தான் என்ன செய்யணும்?
விட்டுட்டு போனோம். இந்த உலகத்துல தான் விட்டுட்டு போனோம். இந்த உலகத்துல தான் இட்டுன்னு போனோம். நம்ம பாணியில சொல்லுவோமே, இந்த உலகத்துல தான் இட்டுன்னு போனோம். ஆகவே இவங்களை இந்த இடத்துல விட்டுட்டு போறதுனால இவர்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். ஏன் பாதுகாப்பு வேணும்? ரொம்ப அழகா சொல்றார். இந்த உலகத்துல இருக்கிறது வரைக்கும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவை. ஏனென்றால் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்களே. 16:33. என்ன உண்டு உலகத்துல? என்ன உண்டு? அம்மா எல்லாம் சொல்லுங்க. உலகத்துல என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. கவனிக்கணும். நான் இந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்துல இவங்களை என்ன செஞ்சுட்டு போறேன்? விட்டுட்டு போறேன். இந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்தில் இவங்களை விட்டுட்டு போகும்போது இந்த உபத்திரவத்தில் சிக்கி, இந்த உபத்திரவத்தில் அகப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில நொந்து உம்மையும் என்னையும் விட்டு அவர்கள் விலகி போகாதபடி இவர்களை நீங்க காக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இவங்களை உலகத்துல விட்டுட்டு போகும்போது இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் சொல்றாரு? உபத்திரவம் நிறைந்த உலகம். இரண்டாவது, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? அது 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படின்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா பாவம் நிறைந்த உலகம். சொல்லுங்க, என்ன உலகம்? நான் இதுவரைக்கும் இருந்தேன், பூமியில இருந்தது வரைக்கும் இவர்களை காத்து கொண்டேன். இவர்கள் என்ன செய்தேன்? காத்துக்கொண்டே. ரொம்ப அழகா சொல்வாரு, கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய வேறு ஒருவர் கெட்டு போகவில்லை, அவர்களை கெட்டு போகாதபடி காத்துக்கொண்டே. ஆனால் இப்பொழுது நான் உம்மிடத்தில் வரப்போகிறபடினால் என்னுடைய சீசர்களாகிய இவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள், நீர் எனக்கு தந்த இவர்கள், உம்முடைய நாமத்தினாலே தந்தவர்கள், உம்முடைய வசனத்தினாலே தந்தவர்கள், உம்முடைய மகிமைக்காக தந்தவர்களை இந்த பூமியில விட்டுட்டு போறேன், இந்த உலகத்தில் விட்டுட்டு போறேன். இந்த உலகம் உபத்திரவ நிறைந்த உலகம், இந்த உலகம் பாவ நிறைந்த உலகம். அது தன்னுடைய பாவ காரியத்தை காண்பித்து என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களை அது இல்லாமல் போக செய்து விடாதபடி பிதாவே நீர் இவர்களை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சரி, மூன்றாவது இந்த உலகம் என்ன உலகம்? அந்த உலகத்தை பாருங்களேன். அது 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி நான் வேண்டிக் கொள்ளாமல், எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம். சொல்லுங்க, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஐயா அம்மா கொஞ்சம் கவனிங்களேன். இந்த உலகம் உபத்திரவம் நிறைந்த உலகம் தான். இந்த உலகத்துல இருக்கிறவரை உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல வாழ்கிற நாம் இந்த உலகத்தின் பாவங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி, நம்மை நெருக்கி பாவங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம், இன்னல்கள் நிறைந்த உலகம், இக்கட்டுகள் நிறைந்த உலகம்தான். அடுத்து இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? அழகா சொல்றார் பாருங்க. அது 11ஆம் வசனம். அவர் தன்னிடத்தில் உள்ளவர்களை இழுத்துக் கொள்ளுகிற உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? தன்னிடத்தில் இருக்கிறவர்களை இழுத்துக் கொள்ளுகிற உலகம். உலகம்னாலே இயேசு கிறிஸ்துவ மலை மேல கூட்டி போய் நிறுத்தி பிசாசு இந்த உலகம் முழுவதையும் காண்பித்தான். எதை காண்பித்தான்? உலகத்தை காண்பித்தான். உலகத்தை காண்பிக்கிற போது இயேசு உலகத்தால் இழுத்துக் கொள்ளப்படுவார் என்று எண்ணி காண்பித்தார். ஏன்னா இந்த உலகம் கவர்ந்தெழுக்கக்கூடியது. இந்த உலகம் எப்படிப்பட்டது? கவர்ந்தெழுக்கக்கூடியது. தன்னுடைய மேன்மைகளை காண்பித்து, தன்னுடைய உயரியவைகளை காண்பித்து, தமிழத்தில் இருக்கிற காரியங்களை காண்பித்து அவரை மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடியது. இயேசு சொல்லுகிறார், இவர் முன்பு உலகத்தில் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது உலகத்தில் இருந்தாலும் இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் உம்முடையவர்கள், இவர்கள் என்னுடையவர்களாய் உம்முடையவர்களாய் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே தொடர்ந்து இவர்கள் உம்முடையவர்களாய் என்னுடையவர்களாய் இருக்கும்படி இந்த உலகத்தில் நான் விட்டுட்டு போறேன். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவமும், இந்த உலகத்தில் இருக்கிற பாவமும், இந்த உலகத்தில் இருக்கிற தீமையும், இந்த உலகத்தில் இருக்கிற கவர்ச்சிகளும் உம்முடையவர்களாய் இருக்கிற என்னுடையவர்களாய் இருக்கிற இவர்களை இழுத்து இவர்களை பாழாக்கி விடாதபடி தேவனே நீர் இவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்று 18வது வசனத்துல ஜெபம் பண்றார். 18வது வசனத்தை வாசிங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஆண்டவர், நீர் உலகத்தில்
அனுப்பினது முதல் நீர் உலகத்தில் என்னை அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எனக்கு ஒரு கருத்து, எல்லாம் கவனிக்கிறீங்களா? உலகத்திலிருந்து தான் தெரிந்தெடுத்துட்டு இப்ப எங்க அனுப்புறாரு? உலகத்துக்குள்ளே அனுப்புறாரு. தெரிந்தெடுத்தது எங்க? உலகத்திலிருந்து தான். ஆனா மறுபடியும் எங்க தான் அனுப்புறாரு? அப்ப அவர் தெரியும் உலகத்துல என்ன இருக்கு. உபத்திரவம் இருக்கு தெரியும், பாவம் இருக்கு தெரியும், பாடு இருக்கு தெரியும், தீமை இருக்கு தெரியும், கவர்ச்சிகள் இருக்கு தெரியும், புல்லாங்கன் இருக்கான் தெரியும். ஆனா இந்த உலகத்துக்குள்ளதான் அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாரு? நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீ இந்த உலகத்துக்கு உப்பாய் மாற வேண்டும். ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகத்தால் கவரப்பட்டு விடக்கூடாது. நீ உலகத்தானாய் மாறிவிடக்கூடாது. நீ உலகத்தில் இருந்தாலும் நீ உலகத்தான் அல்ல. உலகத்தில் இருந்தாலும் நீ தேவனுடையவன் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருந்தாலும் நீ தேவனுக்குரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுக்கும் எனக்கும் எப்பொழுது ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது. நான் உலகத்தான் அல்ல என்கிற உணர்வோடு வாழணும். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. பின்னாடி இருக்க எல்லாரும் நல்லா சொல்லுங்களேன். இப்ப கவனிக்கணும். முதல்ல இந்த உலகத்துல விட்டுட்டு போறேன், உலகத்தால பாதிக்கப்பட்ட கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ரெண்டாவது இயேசு இது ஜெபம் பண்றாரு பாருங்க. என்ன ஜெபம் பண்றாரு? நான் நீர் எனக்கு தந்தவர்கள் இவர்களை இப்படியே நான் விட்டுறக்கூடாது. ஏன்னா எனக்கு தந்த யாரையும் நான் தனியா விட விரும்பலன்றார். தனியா விட விரும்பல. கவனிங்க, உங்களை இப்ப தனியா விட்டா என்ன செய்வீங்க? உங்களை தனியா விட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க மட்டும் தனியா இருந்தா எப்படி வாழுவீங்க? நமக்கு ஆதரவா, உங்களுக்கு ஆதரவா கணவர் இருக்கிறாரு, அடுத்து ஆதரவா பிள்ளைங்க இருக்கிறாங்க, அடுத்து ஆதரவா சொந்த பந்தம் இருக்குது, உறவு இருக்கு, அடுத்து ஆதரவா யாராவது ஒருவர் இருக்கிறாங்க. யாருமே இல்லாத தனியா இருந்தா அப்ப ஆண்டவரும் ஒருவரை தனியா விட அனுமதிக்கிறதே இல்ல. தனியா இருக்க விரும்புறது இல்ல. தனியா இருக்க ஆண்டவர் விரும்புறதே இல்ல. அதனாலதான் ஆதாம்கிட்ட சொன்னார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஒண்ணு அவன் ஏன் கூட இருக்கணும். இப்ப என்ன விட்டு அவன் என்ன செய்யறான்? போறானா? அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்கி கொடுக்கிறேன். மனிதன் தனிமையா இருப்பதை விரும்புறது இல்ல. அநேகருடைய வாழ்க்கையை பிசாசு தனிமைப்படுத்த நினைக்கிறான். இந்த உலகத்தில் கொண்டு வந்து தனிமைப்படுத்த நினைக்கிறான். அப்படி ஜீவியத்தை தனிமைப்படுத்த பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் யாருன்னா அவர் தனித்து விடாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களையோ என்னையோ இந்த உலகத்துல தனித்து விடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறதே இல்லங்க. ஏனென்றால் இந்த உலகம் உபத்திரவம் நிறைந்த உலகம். இந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்துல தனிமையில நடக்கும்போது, தனிமையில போகும்போது, துன்பத்தில் அகப்பட்டு, உபத்திரவத்தில் அகப்பட்டு அவர்கள் சிதறிவிடக் கூடாது. அவர்கள் துன்பத்தில் அகப்பட்டு அவர்கள் என்னை விட்டு போய்விடக் கூடாது. ஆகவே நான் இவர்களோடு இல்லை என்றாலும் பிதாவே நீர் இவர்களோடு இருக்க வேண்டும், நீர் இவர்களை காக்க வேண்டும், நீர் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒரு வேண்டுதலை பார்க்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் பூமியில் இருந்தாலும் தனித்தவன் அல்ல. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உறவுகள் இல்லை என்றாலும் நான் தனித்தவள் அல்ல, என்னோடு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்றவங்க இருக்கீங்களா? என்னோடு ஒருவர் இருக்கிறார், நான் தனித்தவன் அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் தனித்து விடப்படவே இல்லை. என் வாழ்க்கை தனித்து விட ஒருவேளை என்னை புரியாதவர்கள் என்னை விட்டு போகலாம், என்னை அறியாதவர்கள் என்னை விட்டு விலகலாம், இந்த உலகத்தில் என்னை கைவிட்டது போல நிலைமைகள் வரலாம். ஆனால் இயேசு சொல்லும்போது சொல்றார், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்னியில் நடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். எது உனக்கு எதிராய் வந்தாலும் அவைகள் உன் பேரில் பற்றாது, ஏனென்றால் நான் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவாவை கூட அன்னைக்கு மோசே ஒரு நாள் தனித்து விட வேண்டிய நிலை வந்தது. அவன் ஒரு நாள் மரித்து
போனான். இப்பொழுது யோசுவா தனித்து நிற்கிறார். உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஓ யோசுவாவே, நீ தனித்து இருக்கிற நினைக்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு காலையில சிலரை பார்த்து சொல்லுகிறார், நான் தனித்து போராடுகிறேன் என்றாதே, நான் தனிமையில் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்று சொல்லாதே, நான் தனித்தேடைய காரியங்கள் செய்யப்படுகிறேன் நினைக்காதே, நீ தனித்தவள் அல்ல. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய காரியங்களை கவனிக்கும்படி உன் சார்பில் நிற்கிறேன். தனித்து விடப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. அது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தனிமை என்பதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்மளை ஆண்டவர் ஒருவரையும் தனிமையில விடுகிறதே இல்லை. நம்புறீங்களா? நம்மளை யாரும் தனித்து விட்டா அவ்வளவுதான். அன்னைக்கு கூட யாக்கோபு தனித்து தான் விட்டாங்க. ஓடிப்போ, எப்படியா ஜீவன் தப்ப ஓடிரு, தனித்து தான் போனான். ஆண்டவர் அவனை தனித்து விட்டாரா? ஒரு இரவு மறு இரவு அவனை கையை பிடிச்சிட்டாரு. இனி நீ தனியா போக கூடாதுப்பா. நீ யாருடைய பேரன்? யாருடைய பேரன்? ஆபிரகாமுடைய பேரன். யாருடைய பேரன்? வாக்கு தத்தத்தின் பிள்ளையாயிருக்கிற ஆபிரகாமுடைய பேரன். யாருடையவன்? விசுவாசத்துக்கு முன்னோடியாயிருக்கிற ஆபிரகாமுடைய பேரன். உன்னை நான் தனியா விட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு சிலரோடு ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கை தனித்து போராடுகிறது. குடும்பத்தில் இருந்தாலும் தனித்து போராடுகிறேன். தனித்து சில காரியங்களை வாழ்க்கையில் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. என்னோடு கூட தோள் கொடுக்க ஆள் இல்லை, என்னோடு கூட வலதுகரம் கொடுக்க ஆள் இல்லை, என்னோடு அனுகூலம் பண்ண ஆள் இல்லை. நான் தனித்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு ஒரு வார்த்தை சொல்வீர்களானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ தனித்து இல்ல மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் கரம் உங்கூட இருக்குது. உன்னை தனிமையில எந்த பூமியில விட மாட்டேன். தனியா சில காரியங்களை செய்யறேன்னு சொல்லாத. சர்வ வல்ல தேவன் உன்னோடு கூட வருகிறா. உன் பயணங்கள்ல கூட வருகிறா. அது 40 ஆண்டுகள் ஆனாலும் உன்னோடு கூட பயணிக்கிற ஒரு தேவன் வருகிறா. அது துன்பத்தின் பாதை ஆனாலும் உன்னோடு கூட பயணிக்கிற ஒரு தேவன் வருகிறா. அது ஆறுகளை கடக்கிற நிலை வந்தாலும் உன்னோடு கூட வருகிற தேவன் இருக்கிறா. சிலரை பார்த்தா கேட்டா சொல்லுவாங்க, என் கூட அவங்க பேசுறது இல்ல, இவங்க பேசுறது இல்ல, இந்த உறவு இல்ல, அந்த உறவு இல்ல. ஆனா உலகத்துல நமக்கு ஒரு நல்ல உறவு. நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஒரு உணர்வோடு சொல்லுங்க, நான் இன்றைக்கும் என்றைக்கும் தனித்தவள் அல்ல, நான் அவரோடு கூட பயணிக்கிறவள். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், நான் தனித்தவன் அல்ல. அல்லேலூயா. என் மேல அன்பு கொண்ட ஆண்டவர் என்னோடு வருகிறார். அதனால சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ தனித்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. சில காரியங்களை தனித்து நீ இந்த பூமியில ஆமென் சமாளிக்கணும் என்று நினைக்காத. அவர் சொல்றார், நானே உன் பட்சத்தில் இருந்து, நானே உன் சார்பில் இருந்து உன்னை நடத்துகிற ஆண்டவர். கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுவோமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இந்த பாட்டு அப்படியே கண்ணை மூடி கையை வலது கையை மட்டும் உயர்த்தி என் கூட சேர்ந்து ஒரு தடவை பாடுங்களேன். உங்க கண்ணெல்லாம் ஆண்டவர்களை மூடிட்டு ஒரு தடவை பாடுங்களே. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன்? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். உங்க வாழ்க்கையில நீங்க தனித்து போராடல. உபத்திரவம் நிறைந்த உலகம்தான், பாவம் நிறைந்த உலகம்தான், தீமை நிறைந்த உலகம்தான். அவைகளை உங்களை தனியே ஆண்டவர் விடுகிறதில்லை. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்த
தந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்களேன். எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? நல்ல கையை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். தனித்துவிட மனமில்லாதவர், தனித்துவிட மனமில்லாதவர். உபத்திரவம் நிறைந்த உலகத்திலே பிள்ளைகள் துன்பப்பட்டு அவர்கள் என்னை விட்டு போய்விடாதபடி தனித்துவிட மனமில்லாதவர். ஆண்டவர் சொல்றாரு, நம்மிடத்துல வரப்போறேன், உங்களை நான் தனியா விட முடியாது. ஆண்டவர் பிதாட்ட என்ன வேண்டிக்கிறார் பாருங்க, 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்ப பிதாட்ட தனக்கு தந்த வார்த்தையினால் தந்த நாமத்தினால் தந்த அவர்களை காக்கும்படி பிதாட்ட அவர் சொல்றாரு, நீரோட காத்துக் கொள்ளுங்கப்பா. உலகத்துல இருக்காங்க, நான் வந்துட்டாலும் அவர்களை நீங்க காத்துக் கொள்ளுங்கன்றார். அப்ப எப்படி காக்கணும் வேண்டிக்கிறாரு? 3 காரியங்களை சொல்ல போறேன். 3 காரியங்கள். 1, வாசிங்களேன், யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவர்களை காக்க வேண்டும். எப்படி காத்துக்கொள்ளணும்னா, பிதாவே உம்முடைய வசனத்தினால் அவர்களை காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவனுக்கு எது பாதுகாப்பு? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எது பாதுகாப்பு? பிதாட்ட அவர் வேண்டிக்கிறாரு, பிதாவே நீர் அவங்களை காக்கணும். இந்த உலகம் உபத்திரவம் நிறைந்த உலகம், இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், இந்த பொல்லாப்பு நிறைந்த தீமை நிறைந்த உலகத்துக்குள்ள உம்முடையவர்களாய் என்னுடையவர்களாய் நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் கெட்டு போகாதபடி அழிந்து போகாதபடி காக்கப்படணும்னா உம்முடைய வசனத்தை கொண்டு அவர்களை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த உலகத்துல இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய வசனம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அவருடைய வசனம் தான் இதுவரைக்கும் நமக்கு காவலாய் இருக்கிறது. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களில, அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளில எதை கொண்டு ஜெயிக்கிறோம் என்றால், எதை கொண்டு மேற்கொள்கிறோம் என்றால், கர்த்தர் நமக்கு தந்த வசனத்தை கொண்டு நாம் மேற்கொள்ளுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, உம்முடைய வசனத்தால் அவர்களை காத்துக்கொள்ளும். ஏன் வசனத்தை கொண்டு காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார் என்றால், வசனம் விசுவாசத்தை உண்டாக்கும். 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனம். நீர் எனக்கு தந்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். அப்ப வசனம் தான் ஒருவனுக்குள்ள தேவன் மேலுள்ள விசுவாசத்தை பெருக்குகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நாம் விசுவாசத்தோடு வாழுகிறோம் என்றால் காரணம் வசனத்தினாலே வந்த விசுவாசம். ஆமென். ஆகவே தான் சொல்றாரு, உம்முடைய வசனத்தை அனுப்பியவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொடுத்தவர்களை காத்துக்கொள்ளும், அவருடைய வசனத்தினால் அவர்களை காத்துக்கொள்ளும் என்றால் உம்முடைய சத்திய வசனம் தான் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டுகிறது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்கிறது, விசுவாசத்தில் வாழ வைக்கிறது, விசுவாசத்தில் பிழைக்க வைக்கிறது, விசுவாசத்தில் நடக்க வைக்கிறது. ஏனென்றால் நாம் தரிசித்து நடக்கிறவர்கள, ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிறவர் கூட்டமானபடினாலே இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது என்றால் அவர் கொடுத்த வார்த்தையினாலே, அவர் கொடுத்த வார்த்தை தத்தத்தினாலே, அவர் கொடுத்ததான சத்திய வசனத்திலிருந்து விசுவாசம் வருகிறபடினாலே இந்த விசுவாசத்தில் வளரும்படி இவர்களுக்கு கிருபை தாரும் என்றார். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த வசனத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், வசனம் பரிசுத்தத்தை உண்டாக்கும். 17வது வசனத்தை பாருங்களேன். வசனம் பரிசுத்தத்தை உண்டாக்கும். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். வசனம் பரிசுத்தத்தை உண்டாக்கும். எங்கிருந்து பரிசுத்தம் வரும்? எதிலிருந்து பரிசுத்தம் வரும்? ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அடிப்படை ஆதாரம் என்ன? ஒரு கேள்வி கேட்டால் அந்த பரிசுத்தத்திற்கு அடிப்படையே கர்த்தருடைய வசனம். கை உயர்த்தி சொல்லுங்க. அப்ப வசனம் தான் ஒருவனை எப்படி காக்கும்? சொல்லுங்க, எப்படி காக்கும்? பரிசுத்தமாய் காக்கும். என்னுடைய சுய கட்டுப்பாடுகள் அல்ல, என்னுடைய சுய காரியங்கள் அல்ல, என்னுடையதல்ல. அவருடைய வசனம் நமக்குள் இருக்க இருக்க, அவருடைய வசனம் நமக்குள் வாசம் பண்ண அந்த மானப்பாலாகிய வசனம், திருவசனமாகிய அந்த வசனம் நமக்குள்ளே போய் நம்மை பரிசுத்தவான்களாய் பரிசுத்தமாய் வாழ அது நமக்கு உதவி செய்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பரிசுத்தம் இருந்தால் தான் காக்கப்பட முடியும். பரிசுத்தம் இருந்தால் தான் அந்த எல்லைகளிலே தேவன் வாசம் பண்ணுவார். உன் எல்லை சுற்றிலும் சுத்தமாய் இருக்க கடவது, ஏனென்றால் அதிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப பரிசுத்தம் இருக்கிற இடத்தை தேவன் விரும்புகிறபடினால்தான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிற நாம, எத்தனை பேர் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம்? கையை நல்லா உயர்த்தி சொல்லுவீங்களா? நான் அவர் தங்குகிற ஆலயம். என்னுடைய ஆலயம் வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆலயம் வசனத்தினால் விசுவாசத்திலே மெருகூட்டப்பட்டிருக்கிறது. நான் வசனத்திலே ஆமென் வளருகிறபடியினாலே இந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்து என்னை ஆழமாய் வேரூன்றி நிற்க வைத்திருக்கிறது. நம்முடைய வசனத்தினால் அவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த வசனத்தில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், வேதம் அழகாய் சொல்லுகிறது 14வது வசனத்துல, வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லுகிறார் என்றால் இவருடைய நல்ல பொருள் தெரியுமா? நான் இந்த வசனத்தை கொடுத்து காத்துக்கொள் என்று முடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு காரணம், இந்த வசனம் அவர்கள் யார் என்கிற உணர்வை அவர்களுக்குள் கொடுக்கும். வசனம் தானே நான் யார் என்ற உணர்வை தரும். வசனம் தானே நான் யார் என்ற உணர்வை கொடுக்கும். ஏன் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். ஆனா நம்ம உலகத்துல தான் இருக்கோம். சொல்லுங்க, நம்ம எங்க இருக்கோம்? உலகத்துல தான் இருக்கோம். ஆனா நம்ம யாரு கிடையாது? நல்லா சொல்லுங்க, யாரு கிடையாது? உலகத்தான் அல்ல. உலகத்தில் அடிமைப்பட்டவர்கள், உலகத்தில் ஜெயிக்கப்பட்டவர்கள், உலகத்தால் ஜெயிக்கப்பட்டவர்கள், உலகத்தால் கரைப்பட்டவர்கள், உலகத்தால் நாம் இந்த பூமியில கட்டப்பட்டவர்கள். உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு வழிகாட்டியாக நான் இருப்பேனே ஒழிய, உலகத்திற்கு வெளிச்சமாக நான் இருப்பேனே ஒழிய, உலகத்திற்கு உப்பாக இருப்பேனே ஒழிய, இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டவன் அல்ல. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல. ஏனென்றால் எனக்குள் ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனம் என்னை இந்த உலகத்தில் யார் என்பதனை காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. வசனத்தால் நிரப்பப்பட்டவனுக்கு தெரியும் நான் யார் என்று. நான் யார்? இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நான் யார் தெரியுமா? நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரால் வேறு பிரிக்கப்பட்டவன், அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆட்டுக்குட்டியாகி அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் ஆகையினாலே நான் இந்த பூமியிலே வாழ்ந்தால், இந்த உலகத்திலே வாழ்ந்தால் இந்த உலகத்தான் அல்ல. ஏனென்றால் வசனம் என்னை வேறுபடுத்தி காட்டுகிறது, வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. ஆமென். அதனாலதான் இயேசு சொல்றார், ஆண்டவரே நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் நான் வேண்ட மாட்டேன். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுன்னு சொல்ல மாட்டேன். உலகத்துல இருந்தாலும் உலகம் அவர்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். எப்படி காத்துக்கொள்ளணும்னா, உடைய வசனத்தை கொண்டு அவர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய வசனம் அவர்களை காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதனாலதான் பவுல் தன்னுடையவர்களை பார்த்து சொல்லும்போது சொல்றார், பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், ஹல்லேலூயா, இந்த ஜீவ வசனத்தை பிடித்திருக்கிற போது எத்தனை உபத்திரமும் எத்தனை துன்பம் வந்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆதி சபையில உபத்திரமும் இருந்தது, துன்பம் இருந்தது. ஆனால் வசனத்தை பிடித்து கொண்டவர்கள், வசனத்தில் வளர்ந்தவர்கள், வசனத்தில் பெருகினவர்கள் இந்த உபத்திரவத்துக்கு நடுவிலையும் கர்த்தருக்காய் வாழ்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. உபத்திரவங்கள் ஒரு பொருட்டல்ல. உபத்திரவங்கள் பொருட்டல்ல. பாவம் நம்மை நெருங்கி வந்தால் அவைகள் பொருட்டல்ல. இவைகள் எல்லாம் புறந்தள்ளி சொல்லுங்க. இந்த உபத்திரவங்கள் வந்தால் இந்த வசனம் எங்களை வாழ வைக்க.
அதனாலதான் தாவீது சொல்லும்போது சொல்றார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இவைகளை பிடித்துக் கொண்டு பொல்லாத உலகத்தில், உபத்திரவம் நிறைந்த உலகத்தில், துன்பம் நிறைந்த உலகத்தில் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதனால நான் சொல்ல, வசனத்தோட வைத்து விடாதீர்கள். வசனத்தை வாயில் வையுங்கள், வசனத்தை இருதயத்தில் வையுங்கள். அவைகளை உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டீர்களானால் இந்த வசனம் உங்களுக்குள் விசுவாசத்தை தூண்டும். இந்த வசனம் உங்களுக்குள்ள ஆமென் பரிசுத்தத்தை உண்டாக்கும். இந்த வசனம் உங்களுக்குள்ள நீங்கள் யார் என்கிற தெளிவான உணர்வை கொடுத்து உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்லாதவனாய் உங்களை வழி நடத்தும். ஆமென், ஆமென். கையை உயர்த்தி ஆமென் நல்லா சொல்லுங்க. பின்னாடி இருக்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கலாம் மௌனமா இருக்க மாதிரி இருக்குங்க. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் நான் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் இருந்தால் அவர்கள் உம்முடையவர்கள், அவர் நம்முடையவர்கள், நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் இந்த பூமியில இருக்கணும், அவர்கள் காக்கப்படணும். நீர் எப்படி காக்கணும்னா அவர் சொல்றார் 11வது வசனம், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும்படி. அப்ப முதல்ல வசனத்தை கொண்டு காத்துக்கொள்ளும் என்று பிதாட்ட வேண்டார். இரண்டாவது போய் வேண்டார். எப்படி வேண்டார் தெரியுமா? உம்முடைய நாமத்தை கொண்டு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அவர்களை என்ன செய்யணும்? காக்கணும். கவனிங்களேன். அவருடைய நாமம் தான் நமக்கு அடைக்கலாம். அவருடைய நாமம் இல்லாம இந்த உலகத்துல எல்லாருடைய நாமத்தை வாயினால சொல்ல சொன்னா அநேகர் நாமத்தை எங்க போடுறாங்க? அது ஒரு நாமம் தான். பேர் என்ன? நாமம்னா பேர்னு அர்த்தம். நாமம்னா பேர். அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் என்ன? அண்ணாள் ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்றான். ஜோம் பண்ணும்போது முதல் வார்த்தை யெகோவா சபயோத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னு என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஏன் சேனைகளின் கர்த்தாவே ஆரம்பிக்கணும்? ஏன் சேனைகளின் கர்த்தாவே ஆரம்பிக்கணும்? அண்ணாள் பூமியில இருந்தாலும் கணவர் சொல்றாரு, 10 பிள்ளைகளை பார்க்க நீ எனக்கு. அவனுக்கு 10 பிள்ளை இருக்கு. அவனுக்கு பெண்ணினாளுக்கு பிள்ளை இருக்கு. எல்லாரும் அவங்கள வைத்து உரிமை கொண்டாடுறாங்க. இவளுக்கோ உரிமை கொண்டாட ஒருவர். இவள் தனித்து நிற்கிறாள். தனித்து நிற்கும் போது இவள் ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்றார், யெகோவா சபயோத். அவன் என்ன தெரியுமா? நான் தனித்து இருந்தாலும் நீர் எனக்கு இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் என் பிரச்சனையை சொல்ல உம்மட்ட வந்திருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? யார்ட்டையும் சொல்ல முடியாது. என் பிரச்சனையை யார்ட்டையுமே சொல்ல முடியாது. என் பிரச்சனையை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன். என் காரியத்தை சொல்லத்தான் இங்க வந்திருக்கிறேன். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். அப்ப இவர் சொல்றாரு, உம்முடைய நாமத்தினாலே இவரை காத்துக்கொள்ளும். ஏன் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார்? உம்முடைய நாமத்தை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீர் யார் என்று சொல்லி இருக்கிறேன். எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், அந்த பிதா என்னை அனுப்பி இருக்கிறார். அந்த பிதா யார் என்றால் அவர் சர்வ வல்லமை படைத்தவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் எல்லாவற்றாலும் எல்லாவற்றைக் கொண்டு நிரப்புகிறவர் என்று உம்முடைய நாமத்தை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே உம்முடைய நாமத்தை கொண்டு அவர்களை காத்துக்கொள்ளும் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் சொல்லட்டுமா? அவருடைய நாமத்தை போல உலகத்துல பெரிய பாதுகாப்பு நமக்கு எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதனாலதான் அழகா நீதிமொழிகள் எழுதும்போது ஞானி எழுதும்போது சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி. நல்லா சொல்லுங்க, நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். அந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். ஏனென்றால் அவருடைய நாமம் எனக்கு ஒரு அடைக்கலம். சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி நம்புறவங்க மட்டும், அவருடைய நாமம் எனக்கு அடைக்கலம், அவருடைய நாமம் எனக்கு கோட்டை, அவருடைய நாமம் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிற அரண், அவருடைய நாமம் எனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானது, அவருடைய நாமம் எல்சடாய், அவருடைய நாமம் யெகோவா ஈரே, அவருடைய நாமம் யெகோவா ரஃபா, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமான கர்த்தர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
எல்சடாய் அப்படினால என்ன அர்த்தம் தெரியுமா? தாய் போன்ற உள்ளம் கொண்டவர், தாய் போன்ற ஸ்தானம் மார்பகம் கொண்டவர். ஒரு தாயினுடைய மார்பிலே ஒரு குழந்தை படுக்கிற போது எப்படி ஆறுதல் அடைகிறதோ, அவருடைய நாமத்துக்குள் வருகிற போது, இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது, பிதாவே என்ற நாமத்தை சொல்லும் போது, அப்பான்னு கூப்பிடுகிற போது, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிற போதெல்லாம் இந்த உலகத்தில் எத்தனை எதிர்ப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு பெரிய பாதுகாப்புக்குள் வருகிறேன் என்ற உணர்வு எனக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அநேக இடங்கள்ல பேய் பிசாசு பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் வர்றப்ப எதைத்தான் பயன்படுத்துகிறோம்? இயேசுவின் நாமத்தை தான் பயன்படுத்துகிறோம். எதை? இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. அந்த காலத்துல கூட சீசர்கள் எதைத்தான் பயன்படுத்தினாங்க? இயேசுவின் நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமம். அதனாலதான் பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னாரு. அப்ப இயேசுவின் நாமத்துல விடுதலை இருக்குது, இயேசுவின் நாமத்துல பாதுகாப்பு இருக்குது, இயேசுவின் நாமத்துல அடைக்கலம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்துல எல்லா விதமான மேன்மைகள் இருக்கிறது. இந்த நாமத்தை போல ஒரு நாமம் எனக்கு இல்லை. சொல்றவங்க இருக்கீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த நாமம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதுக்காய் நன்றி, இந்த நாமம் எனக்கு தெரிவிக்கப்பட்டதுக்காய் நன்றி, இந்த நாமத்தில் எனக்கு கிடைத்த பாதுகாப்புக்காய் சுகத்துக்காய் நன்றி. ஆமென். இயேசுவே அவருடைய நாமத்தை சொல்லும் போது நம்முடைய மனசு தூண்டுது. எப்படி தூண்டுது? வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அதே. இந்த நாமத்தை போல ஒரு நாமம் இல்ல. சொல்லுங்க, கையை உயர்த்தி. என் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற நாமம். இதுவரை நீங்க நிக்கிறீங்கன்னா அவருடைய நாமத்தினாலே நிக்கிறீர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமத்தை அவருடைய நெற்றிகளிலே தரித்திருக்கிற. எத்தனை எதிர் வந்தாலும் அவருடைய ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே சங்கார தூதன் வராது இருந்தது போல இன்னைக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களை இந்த உலகத்தின் உபத்திரவம் ஒன்று செய்ய முடியாது, இந்த உலகத்தின் அதிபதி ஒன்று செய்ய முடியாது, இந்த உலகத்தின் பாவங்கள் ஒன்று செய்ய முடியாது. உங்களை அழிக்க, உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்ய இந்த உலகம் எதிர்பட்டாலும், உங்களுக்கு எதிராய் வந்தாலும் அவருடைய நாமம் எனக்கு கேடகம், அவருடைய நாமம் எனக்கு ரட்சிப்பு, அவருடைய நாமம் எனக்கு அடைக்கலம். அவருடைய நாமத்தினாலே பாவங்களை மேற்கொள்ளுகிறோம், அவருடைய நாமத்தினாலே சாபங்களை ஜெயிக்கிறோம், அவருடைய நாமத்தினாலே நோய்களின் மேல் ஜெயம் எடுக்கிறோம், அவருடைய நாமத்தினாலே பொல்லாத காரியங்கள் மேல் ஜெயம் எடுக்கிறோம். ஏனென்றால் எனக்கு இதுவரைக்கும் பெரிய பாதுகாப்பாய் இருப்பது அவருடைய நாமமே. ஹல்லேலூயா. நாமம் யாருக்கு தெரிந்தது இல்லையோ, எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்துக்குள்ள வந்துவிடு என்று எனக்கு ஒரு நாள் அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த அழைப்பின் பேரில் அவருடைய நாமத்துக்குள் வந்திருக்கிற எனக்கு இன்றைக்கு நான் பாதுகாப்போடு இருக்கிறேன். கோலியாத்தை எதிர்த்து போகும்போது தாவீதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. யுத்த வஸ்திரம் இல்லை, யுத்தத்துக்கான தலை சிராக்கள் இல்லை, யுத்தத்துக்கான கேடயம் இல்லை, யுத்தத்துக்கான பாதரட்சைகள் இல்லை, யுத்தத்துக்கான எந்த வழிமுறைகளும் இல்லை. ஆனா அவன் எதிர்கொண்டு போகிற ஒரு பெரிய மனிதன் யார் என்றால் யுத்த வீரன். அந்த யுத்த வீரனை எதிர்த்து போகும்போது இவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நீ எதெல்லாம் கொண்டு வர? கேடகம் இருக்கு, தலையிலே உனக்கு சிரசுல உனக்கு கிரீடம் இருக்கு, பட்டயம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா எதுவுமே இல்லாம வர்றேன் பார்த்தியா? எதை நம்பி வரேன்னு தெரியுமா? அவருடைய நாமத்தினால் வருகிற, அவருடைய நாமத்தினால் வருகிற. இன்னைக்கு விசுவாசிகளை சில பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, எதை கொண்டு நீ வரலாம், ஆனா நான் அவருடைய நாமத்தை கொண்டு வருகிற, அவருடைய நாமத்தினாலே வருகிற, இயேசுவின் நாமத்தினாலே வருகிற. இந்த நாமம் எல்லாவற்றையும் அடக்கியாலோ, இந்த நாமம் எல்லாவற்றையும் அடக்கியாலோ. விசுவாசம் இருந்தா நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இந்த நாமத்தினாலே குடும்பம் கட்டப்படும், இந்த நாமத்தினாலே சபை கட்டப்படும், இந்த நாமத்தினாலே எல்லா காரியங்களும் சீர்படும், இந்த நாமத்தினாலே எல்லா மேன்மைகளும் வந்து சேரும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை பாடிட்டால் அது பாடாம இருக்க முடியல, மணி ஆயிடுச்சான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை பாடிருமா? வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள
நாமமதே தூயர் சொல்லி துதித்திடும் நாமமதே தூயர் சொல்லி துதித்திடும் நாமமதே இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஓ இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக வேதாளம் பாதாளம் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த தீரமுள்ள தீரு நாமமதே வேதாளம் பாதாளம் நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே இயேசு என்ற திரு நாமத்திலே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஓ இயேசு என்ற திரு நாமத்திலே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு பிரசங்கம் பண்றதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அவருடைய பாட்டி அவருடைய இந்த வயிற்று பகுதியில் ஒரு கீறல் போன்ற ஓப்பன் ஆயிடுச்சு. கத்தி வைத்து கீறினால் உடைத்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அப்போ அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு அவங்க புறப்பட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த அம்மா ஒரே தானே ஆஸ்பத்திரிக்கெலாம் வரமாட்டேன், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரமாட்டேன், ஐயோ பார்க்கவே பயமா இருக்கு, இப்பொழுதும் வெடித்து போயிருக்கு, இதே இருந்தா நீங்க இப்படியே இதாயிருமே, செத்து போயிருவீங்களே, கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு மட்டும் வரமாட்டேன், என்னை விட்டுட்டு போயிருங்க, என்னை போய் ஊர்ல விட்டு. அப்ப சொன்னாங்களா, ஊர்ல விட்டுட்டு அந்த தேங்காயை மட்டும் எடுத்து என்கிட்ட கொடு. அந்த தேங்காயை எடுத்துட்டு இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம்னு சொல்லி அந்த எண்ணெயை மட்டும்தான் ஒரு வாரம் போட்டாங்களாம். அது இருந்த இடமே தெரியாம அப்படியே மறைந்து போனதான். ஏன்னா அவருடைய நாமத்துல தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. நான் சொல்ல, மாத்திரை கொடுக்காத சுகத்தை ஆண்டவர் தருகிறவ, அவருடைய நாமம் தருகிறது. கட்டுகளோடு பிணிகளோடு இருந்தாலும் அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். மூன்றாவது சொல்றாரு, இந்த உலகத்தில் அவளை எடுத்துக்கொள்ள நான் வேண்டிக்கொள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் இந்த உலகம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பிடாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும். எதை கொண்டு காத்துக்கொள்ளும்? அவர் சொல்றார் 23வது வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறதையும் இருக்கிறது போல அவர்களும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நானும் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இருக்கும்படி. அப்ப அவர் சொல்றார், மூணாவது வசனத்தை கொண்டு அவங்களை காத்துக்கொள்ளும், உடைய நாமத்தை கொண்டு காத்துக்கொள்ளும். மூன்றாவது உடைய அன்பை கொண்டு அவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எதை கொண்டு காத்துக்கொள்ளுங்க? உடைய அன்பை கொண்டு அவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஏனென்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உலகத்தில் இருக்கிறார்கள். உலகம் உபத்திரவம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம். இந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்தில் உபத்திரவங்களை, துன்பங்களையும், கஷ்டங்களை, வேதனைகளை அனுபவிக்கிற போது உடைய அன்பை கொடுத்து அவர்களை தேற்றும், உடைய அன்பினால் அவர்களை ஆற்றும். பாடுகளும் துன்பங்களும் வருகிற போது பல நேரம் நம்மை தேற்றுகிறது எது என்றால் தேவனுடைய அன்பு. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், இதுவரைக்கும் நாம் தேற்றப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்து என்மேல் வைத்த அன்பினால். கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? அவருடைய அன்பினாலே காக்கப்பட்டதினால் தான் இதுவரை நான் சுகமாய் பத்திரமாய் வாழுகிறேன். அவருடைய அன்புதான் எங்களை காத்து கொண்டு வருகிறது. ஆகவேதான் பிதாவிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே நான் போகிறேன், ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் நீர் எனக்கு தந்தவர்கள், எனக்கு தந்தவர்களை உம்மிடத்தில் கொடுக்கிற, உம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட இவர்களை உம்முடைய வசனத்தை கொண்டு காப்பதோடு அல்லாமல், உம்முடைய நாமத்தை கொண்டு காப்பதோடு அல்லாமல் உம்முடைய அன்பினால் அவர்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்பு இருந்தா எத்தனை வேதனை வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை இது வந்தாலும் அத்தனையும் அன்பு மேற்கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். பவுல் சொல்றாரு, நான் கப்பல் சேதத்தில் அகப்பட்டேன், நான் கப்பல் சேதத்தில் அகப்பட்டேன், நான் கல்லறியுண்டேன்,
நான் கடலில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மிலாரினால் அடிக்கப்பட்டிருக்கிறேன், சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மரணத்துக்கு ஏதுவான சூழலில் அகப்பட்டிருக்கிறேன், பசியில் இருந்திருக்கிறேன், பட்டினியில் இருந்திருக்கிறேன், துன்பத்தில் இருந்திருக்கிறேன், உபத்திரவங்களில் இருந்திருக்கிறேன். இவைகளில் இருந்தாலும் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக ஓடுகிறேன், கிறிஸ்துவுக்காக நிற்கிறேன் என்றால் கிறிஸ்து என் மேல் வைத்த அன்பு, யாரும் என்னை நேசிக்காத போது, யாரும் என் மீது அன்பு காட்டாத போது, யாரும் என்னிடத்தில் வராத போது, பாவியாய் இருந்த என்னை தேடி வந்து என்னை தூக்கி எடுத்த அந்த அன்பு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ ரத்தத்திலே கிடந்தாய், உன் தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் கிடந்தது, யாரும் உன்னை கண்டுகொள்ளவில்லை, யாரும் உன்னை திரும்பி பார்க்கவில்லை, எல்லோரும் விலகி போகிற போது ரத்தத்தில் கிடந்த உன்னை, தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் கிடந்த உன்னை எடுத்து, உன் தொப்புள் கொடி அறுத்து ஒரு ரத்தத்திலிருந்து குளிப்பாட்டி உன்னை அழகுபடுத்தி இன்றைக்கு உன்னை உயர்ந்த இடங்களில், உயர்ந்த சாணங்களில் உட்கார வைத்திருக்கிறேன் என்றால் இது நான் உன்மேல் வைத்த அன்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும், கிறிஸ்துவின் அன்பு இதுவரை என்னை நடத்தி வந்திருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு இதுவரை என்னை தாங்கி வந்திருக்கிறது. உலகம் காட்டாத அன்பு, உலகத்தின் மேன்மைகள் தராத அன்பு, உலகத்தில் உள்ள மனிதர்கள் தராத அன்பு, கர்த்தர் எனக்கு காண்பித்த அன்பு. அவருடைய அன்பு சிலுவையில எனக்காக தொங்கினது. 3 ஆணிகளுக்கு நடுவில், கல்லுகளுக்கு நடுவில் கல்வனை போல தொங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசு பிதாவே இவர்களை மன்னியும் என்று பிறரை பார்த்து பிறரை ரட்சிக்க, பிறரை மீட்க தன்னுடைய அன்பையே கொடுத்து கொண்டிருப்பாரானால் இன்னைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன், நமக்காக கிறிஸ்துவின் அன்பு பூமியிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேன், அவருடைய அன்புதான். இன்றைக்கு வரைக்கும் தேற்றப்படுகிறேன், அவருடைய அன்பு. இன்றைக்கு வரைக்கும் காக்கப்படுகிறேன், அவருடைய அன்பு. அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, பட்டினியோ, நாசமோ, மோசமோ, வருங்காலங்களோ, தூதர்களோ, எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாரும் இல்லை. எழுமி நிற்கலாமா? எதுவும் இல்லை. யாரும் என்னை பிரிக்க முடியாது. எந்திரிச்சில்லுங்களே, ஒரு தடவை எந்திரிச்சில்லுங்களே. யாரும் பிரிக்க முடியாது. அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. அவருடைய அன்பினால் கவரப்பட்டிருக்கிறே, அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறே, அவருடைய அன்பினால் ஆமென் முடிசூடப்பட்டிருக்கிறே. அவருடைய அன்பு இதுவரைக்கும் காத்து வருகிறது. ஹல்லேலூயா. யாரும் தராத அன்பை கிறிஸ்து எனக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்?